Hi everyone, welcome to SR Academy. திறன் ஒர்க் புக்கில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இங்கிலீஷ். அதில் 8th லெசன் ஆக்ஷன் வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபில் இன் த மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ மிஸ் ஆகிற லெட்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ கேக்கு CAKE, வே WAY, மேட் MAT, ரெயின் RAIN, பியர் PEAR. அடுத்து நேப், அவர் சின்னதாக ஒரு தூக்கம் போட்டுட்டு இருக்கார் நாற்காலியில் உட்காந்து, அதுக்கு பெயர் நேப் NAP. செகண்ட் கொஷின், கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் த நேம் ஆஃப் த பிக்சர். அதாவது இந்த பிக்சரோட நேமை எடுத்து இங்கே எழுதுங்க. அதனோட நேம் எங்கே இருக்குது? இதோ இருக்குது பாருங்கள். திஸ் பேட் இஸ் நியர் த, இது என்னது? கேட் GATE. இட் இஸ் ரெய்னிங், இது என்னது? ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங். இட் இஸ் ரெய்னிங்னு எழுதாதீங்க, ஏன்னா இங்கே இருக்கிற வார்த்தையை தான் நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும். அப்போ இட் ரெயின்ஸ் அப்படின்னு எழுதுங்க. இட் ரெயின்ஸ். திஸ் இஸ் அ ரெட் ant. ஸோ ANT ant எடுத்து இங்கே எழுதுகிறோம், எறும்பு. திஸ் இஸ் அ புஷ், அல்லது இது புஷ் வேணாம், அங்கே இருக்கிற வார்த்தை தானே எழுதணும். என்ன எழுதணும்? கேவ்னு எழுதுங்க. CAVE, கேவ். மூணாவது, ரீட் அண்ட் ஷேர் த கரெக்ட் பிக்சர். த மேன் இஸ் நியர் த கேட். பாருங்கள், இது ரெண்டில் எது சரியோ அங்கே நம்ம என்ன பண்ணணும்? ஷேட் பண்ணணும். கேட்டு பக்கத்தில் மனிதர் இங்கே இருக்கார், இதை ஷேட் பண்ணுங்கள். த ஷிப் சேல்ஸ் இன் த சீ. இது பாருங்கள், ஷிப்பு இதுதான் சீயில் போகுது, இது பஸ்ஸு. அப்போ இங்கே வந்து ஷேட் பண்ணுங்கள். ரீட் அண்டு மேட்ச். ஓகேவா? இதை படித்து பார்க்குறோம், அதை படத்தோடு நம்ம என்ன பண்ணுறோம்? கோடு போட்டு இணைக்கணும். ரஹீம் ரைட்ஸ் இன் நோட் புக். நோட் புக்கில் ரஹீம் எழுதிட்டு இருக்கானோ, எங்கே எழுதுகிறான் பாருங்கள், தோ எழுதுகிறான் பாருங்கள். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணுறோம். நான்சி ட்ராஸ் அ பிக்சர். ஸோ ஒரு பெண்ணு நான்சின்றவ படம் வரைந்து கொண்டு இருக்கிறாள். இது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும். பாலு ரீட்ஸ் எ புக். பாலு என்ன பண்ணுறாரு? ஒரு புக்கை படிக்கிறார், அது தோ இருக்கு பாருங்கள். ராணி அண்ட் ஜோ ப்ளே ஆன் த சீசா. அது எங்கே இருக்குது? தோ இருக்குது. இதே மாதிரி ஜாயின் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து 5. 5. ரைட் த கரெக்ட் ஆக்ஷன் வேர்ட் ஃபார் த பிக்சர். பாருங்கள், ஐ go to school by busன்னு வரும். I study in school. I play in school. I pray in school. I write in school. ஸ்கூலில் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதெல்லாம் இங்கே எழுதுங்க. ஸோ இது பை பஸ்ஸுன்றதுக்கு மட்டும் I goன்னு எழுதுங்க, வேறு ஒன்றும் இல்லை. எல்லா ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது, அதை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா திறன் ஒர்க் புக் ஃபுல்லுத்துக்குமே ஆன்சர் இருக்குது. அப்புறம் இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் தேவைப்படும், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அவங்களும் அந்த ஒர்க் புக்கை ஃபில்அப் பண்ண வேண்டியிருக்கும். 6. கம்ப்ளீட் த சென்டென்ஸ் வித் கரெக்ட் ஆக்ஷன் வேர்டு. ஸோ பாருங்கள், இந்த படத்தை பார்க்குறோம், அதிலேருந்து நம்ம சரியான ஆக்ஷன் வேர்டை கண்டுபிடிக்கணும். த சில்ட்ரன் டேஷ் இன் த ப்ளே கிரவுண்டு. ஸோ இவங்களாம் சில்ட்ரன் இருக்காங்கல்ல, என்ன பண்ணுறாங்க? ப்ளே பண்ணுறாங்க, விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். ஓகேவா? விளையாடி கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது சீமா எங்கே இருக்கா? தோ இருக்கு பார். சீமா சிட்டிங் ஆன் த ஸ்விங்கு. ஸ்விங்கில் உக்காந்துட்டு இருக்கா. வேறு வார்த்தைகள் போட்டாலும் தப்பு இல்லை, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி கூட போடலாம். ஓகேவா? ஆனால் கரெக்டாக இருக்கணும். இதுவும் ஒரு பதில். அடுத்து அருண், தோ இருக்கான் பாருங்கள். அருண் ட்ராஸ் அண்ட் எலிஃபண்ட். அருண் ஒரு படம் வரைந்து எலிஃபண்ட் படம் வரைகிறார். ராஜு ப்ளே ஃபுட்பால். ராஜு ப்ளே ஃபுட்பால். அடுத்தது ட்ரேஸ் கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து அப்படியே ட்ரேஸ் பண்ணுங்கள். இதோட இந்த பாடம் முடிவடைகிறது. தேங்க்யூ.